வணக்கம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ தும்மல், பொதுவாக தும்மலுக்கு வந்து 2 விதமான காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, சில பேர் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதை வந்து அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கெட்டதை பற்றி பார்ப்போம். பொதுவாக தும்மல் நமக்கு வந்து கெட்டதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தும்மல் வர்றதுக்கான அடிப்படை காரணத்தை நம்ம பார்ப்போம். தும்மல் வந்து அடிப்படை காரணம் என்ன? உடம்பு சரியில்லாமல் இருக்கும், கோல்டாக இருக்கும், ஜுரமாக இருக்கும்ன்றது ஒரு அடிப்படை காரணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், தும்மல் எப்போ வரும்னாக்கா, ஒரு ஒவ்வாமையினால் வரும். அதாவது சகஜமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மனுஷன் வந்து ஒரு இடத்துக்குள்ள போகும்போதோ, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ வந்து தும்மல் வருதுனாக்கா, அங்கே ஏதோ ஒவ்வாமை இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வாமைன்னா என்ன காரணம் வரும்? தூசி இருந்தால் ஒவ்வாமை வரும். அதுக்கப்புறம் வந்து காற்றில் மாசு இருந்தால் ஒவ்வாமை வரும். அதுக்கப்புறமேட்டு காற்றுல புகை இருந்தால் ஒவ்வாமை வரும். அப்போ இது வந்து ஒரு அறிகுறி. ஏன்டா இங்கே போகாதடா, இதில் ஏதோ தப்பு இருக்குது, தவறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு ஒரு அறிகுறி சொல்லுது. அந்த அறிகுறி வந்து தும்மல் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துது. நம்ம என்ன பண்ணிக்கணும், உடனே சுதாரிச்சுக்கணும். ஆஹா, இங்கே தும்மல் இருக்குது அப்படின்னு, இங்கே வந்து தும்புறோம் அப்படின்னாக்கா, நம்ம ரூமுக்குள்ளே போகிறோம். அப்போ தும்மல் வருதுனாக்கா, இவ்வளோ நேரம் காற்று நல்லா இருந்துச்சு, இங்கே மட்டும் காற்று நல்லா இல்லை அப்படின்ட்டு நம்ம உடம்பு தெரியப்படுத்துது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம சுதாரிச்சுக்கணும். அந்த இடத்துல போகலாமா வேணாமா? போனால் வந்து எதனாவது காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுனாக்கா, நம்ம உடம்புக்கு மூச்சு காற்றே இதுவாகிடும்ல. அதனால் வந்து தவிர்க்கணும், கொஞ்சம் யோசனை பண்ணணும், போகலாமா வேணாமான்றத. அது புகை, நம்ம நெருப்பு எரியும் போது அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அங்கே நெருப்பு எரியும், அதனால் போகக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு தூசி தும்பெல்லாம் இருக்குன்னாலே ரொம்ப நாளாக அங்கே வந்து ஆட்கள் போகலை, உயிரினங்கள் போகலை அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. அப்போது அங்கே வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அதெல்லாம் கூட விடுங்க. ஒரு மூணு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமில் ரொம்ப நாளாக யாரும் போகாமனாக்கா, உள்ளே பாம்பு இருக்கலாம், தேள் இருக்கலாம், அது உள்ளே போனோம்னாக்கா அதுவும் நமக்கு ஆபத்து ஏற்படுத்தும். அப்போ இந்தந்த சூழல்லாம் வந்து ஆபத்து. அதனால் கொஞ்சம் நிறுத்து, பொறுமையாக இரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறமேட்டு போ அப்படின்றது தும்மல் வந்து ஒரு அறிகுறி. அதனால தான் அது அபசகனம்னு சொல்லி வச்சாங்க. தும்முனால அபசகனம், கொஞ்சம் நிறுத்து, நிதானமாக இருந்து அந்த சூழ்நிலை என்னென்னு பார்த்து பத்திரமா போ அப்படின்றது அது ஒரு அறிகுறி. இந்த அறிகுறி முடிஞ்சு போச்சா? இப்போது நம்ம வந்து நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அவள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தும்முனானாக்கா, ஐயோ அபசகனமாக தும்பிட்டானு. எம்ப அபசகனம் எங்கே வந்துச்சு? இதுக்காக தான் அபசகனம் வந்துச்சு. அவன் நல்ல விஷயத்தை பற்றி தும்மல் வருதுனாக்கா, இது அபசகனம் சொன்னால் என்ன ஆகும்? அவன் மனசால வந்து வருத்தப்படுவான், கஷ்டப்படுவான்ற விஷயம் இருக்குல்ல. அவனை பாதிக்கப்படுறதோட தனி மனுஷனை வந்து காயப்படுத்தக்கூடாதுல்ல, அவன் மனசை காயப்படுத்தக்கூடாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை ஒருத்தன் தும்பினான் அப்படின்னாக்கா, நம்ம வந்து அவனுக்கு வந்து நம்ம ஊக்கம் கொடுக்கணும். அவனுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அது வந்து உண்மைன்ற விஷயத்த தெரியப்படுத்துதுடா. இப்போ நீ தும்பினால அப்போ உண்மை நல்லது நடக்க போகுது அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. இதுதான் வந்து உண்மையான காரணம்ன்ற சொல்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். புது தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனா இந்த மாதிரி கேள்வி இருந்தாக்கா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பதில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.